இன்னுமா இந்த மாதிரி பெரிய சைஸ் பவர் பேங்க்லாம் உங்க கூடவே எடுத்துட்டு போறீங்க? இனிமே அதுக்கான தேவையே கிடையாது. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த அகாராவோட நானோ பவர் பேங்கை கொண்டு வந்திருக்கோம். இது சைஸ் மட்டும் குட்டி கிடையாது, இதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்ல கில்லியா கொடுத்துருக்காங்க. இதை நான் ஓபன் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் 180 கிராம் வரலியமான வெயிட் இருந்துச்சு. இதுல உங்களுக்கு 10,000 மில்லியம் பவர்ல லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க இந்த குட்டி சைஸ்க்குள்ள. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட டிசைன் பார்க்கும்போது மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. பிடிக்கிறதுக்கும் நல்ல கிரிப்பியா இருக்கு. உங்களோட ஜீன்ஸ் பாக்கெட்ல இது ஈஸியா ஃபிட் ஆயிரும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம. இந்த மாதிரி பவர் பேங்க்லாம் எடுத்துட்டு போய் ஃபேண்ட் கலண்டரும் யோசிக்கவே தேவையில்ல, அதுக்கான பிரச்சனை இதுல இல்ல. இப்ப ரியலான சினாரியோக்கு வருவோம். இதை வச்சு நம்ம ஒரு போனை சார்ஜ் பண்ணும்போது எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்றதுக்காக இந்த ஓப்போவோட K13ல 7000 மில்லியம் பவர்க்கான பேட்டரி இருக்கு. இதை சார்ஜ் பண்ணும்போது எனக்கு 0 to 100% 2 ஹவர்ஸ்ல சார்ஜ் ஆச்சு. ஒன்ஸ் இதை சார்ஜ் பண்ணி முடிச்ச உடனே என்கிட்ட இருக்கிற இன்னொரு குட்டி ஃபோனை எடுத்து சார்ஜ் பண்ணும்போது 0 to 16% வரலியமான சார்ஜிங் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரௌண்ட் 7300 மில்லியம் பவர்ல இருந்து 7400 மில்லியம் பவர் வரலியமான அவுட்புட்டை இந்த பவர் பேங்க் வழியா நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது 74% வரலியமான எஃபிஷியன்சி கிடைக்கும். இந்த குட்டி சைஸ் பவர் பேங்க்ல கண்டிப்பா இது ஒரு நல்ல அவுட்புட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அடுத்தது இதுல உங்களுக்கு 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று டைப் ஏ போட்டு, இன்னொன்று டைப் சி போட்டு. இந்த டைப் சி வழியா உங்களுக்கு 18 வாட்ஸ்ல இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை சார்ஜ் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் 2 hours 50 minutes வரலியமான டைம் எடுத்துக்குது. அதுக்கு அடுத்தது இதே டைப் சி வழியா மேக்ஸிமம் 20 வாட்ஸ் வரலையும் மற்ற டிவைஸ்லாம் சார்ஜ் பண்ண முடியும். இந்த டைப் ஏ போர்ட் வழியா 22.5 வாட்ஸ்ல எல்லா டிவைஸையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் ஒரே டைமில் 2 டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச், TWS இந்த மாதிரி ப்ராடக்ட்டையும் உங்களால் ஈஸியாக சார்ஜ் பண்ண முடியும். இதோட முக்கியமாக இது மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட்டை நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சேஃப்டி ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் இங்கே ஷார்ட் சர்க்கியூட், ஓவர் கரண்ட், ஓவர் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு எல்லா விதமான சேஃப்டியும் உள்ள இன்பில்டாவே வந்துருது. இது மட்டும் இல்லாமல் இதில் ஆட்டோ டிடெக்ஷன் சப்போர்ட் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் தனியாக அந்த பவர் பட்டனை இங்கே ப்ரெஸ் பண்ணணும்னு எந்தவித அவசியமும் இல்லை. அப்புறம் இது பக்கத்தில் 4 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வழியா ரிமைனிங் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இருக்கிற இந்த கிரீன் லைட் எரியுது அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தமாகும். ஃபைனலாக இந்த பவர் பேங்கோட பிரைஸ் வரும்போது 1200 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டிராவல் அண்ட் ஆபீஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த பவர் பேங்க் நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். முக்கியமா உங்க போன்ல பேட்டரியே நிக்கலன்னு சொல்லி கவலைப்படுறவங்க இந்த பவர் பேங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை வச்சு நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து என்ன ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும்